என்ன பாக்குதீய? ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாங்களா, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கடைசியில இப்படிதான் கூண்டுல நிப்பாட்டிடுவான். பாத்தீங்களா ஆண்டவன் இப்ப என்ன செய்தான்னு பாருங்க. என்னப்பா கனெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். என் புருஷனை இழந்த கோபம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு நான் வந்தேன். அதனாலதான் நான் சூழ்ச்சி பண்ணி அவன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். எவனோ ஒரு கிறுக்கு பைய சிவபாலன் வந்து எல்லா திட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அவனோட ஒரு தங்கச்சி தான் தப்பிச்சிருக்கான். இன்னொரு தங்கச்சி மாட்டிட்டு இருக்கால, அவளை நான் சும்மா விட மாட்டேன். பாரதியை கொலை பண்ண சொல்லி மேடம் தான் சொன்னாங்க. அதுக்காக தான் அவளை நான் குத்தி கொலை பண்ணேன். இல்ல சௌந்தரம், நல்ல வேளையில அந்த முருகனை நம்ம வீட்டு கொண்டு வந்து வைக்காம விட்டான். இந்த முருகன் அப்பப்ப நம்ம பக்கமும் நிக்காங்க. முருகா, பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ சாட்சியிலேயே எல்லாமே தெளிவா இருக்கு. முக்கியமா அந்த மாலதிய கொலை பண்ணது அறிவழகன் இல்லங்கிறது தெளிவா தெரியுது. எங்க அந்த இன்ஸ்பெக்டர் குரு? அத போறாரு பாருங்க. பிடிங்க பிடிங்க. புடிங்க, ஓடுற மாதிரி புடிங்க. எங்க ஓடுற? ஓட விட்டுறாங்களா? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு மிஸ்ஸஸ் வைஜெயந்தி இவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்ய பார்த்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. மிஸ்ஸஸ் வைஜெயந்தி, என்ன மாதிரியான ஆபீசர் நீங்க? கையெழுத்து போட்டு சீல் வச்சு உடனடியா கொடுத்துட்டாங்க சர்வால். நான் போய் கொடுத்துட்டு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் அண்ணாச்சி, இவர் இல்லாம நீங்க மட்டும் போயிட்டு அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வர முடியாதா? அப்படி போனா இவருக்கு பதிலா என்ன உள்ள வச்சிருவாங்க. பரவாயில்லையா? இத்தனை நாள் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா? கவலையே படாத, உங்க அறிவத்தான ஒன்னும் காக்கா கொத்திட்டு போயிடாதுன்னு போட்டுனா நம்ம முப்பிடாதி அண்ணாச்சி பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. போதுமா? ஏமா ரத்னா, உங்க ஆளுக்கு ஆரத்திய கரைச்சு வை. அப்படியே ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வைங்க. உங்க ஆளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வயிறார சாப்பிட்டு போயிடுறேன். அதுக்கு என்ன நினைச்சு, நீங்க எப்ப வேண்டா வாங்க, எப்ப வேண்டா சாப்பிட்டு போங்க. ஆனா இப்ப முதல்ல அறிவழகனை கூட்டு போயிட்டு சீக்கிரம் கூட்டு வாங்க. இங்கே நின்று மச மசன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க சர்வால். ரொம்ப நன்றி சண்முகம். சத்தியமா எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உனக்கு சிரிச்சா தாம்ல அழகு, அதுவும் அழுவும் போது உன் வாய் கோணும் போது கேவலமா இருக்கலாம். போதும், இனிமேல் நீ சிரிச்சிட்டு தான் இருக்குன, புரியுதா? சீக்கிரம் போயிட்டு கையெழுத்து போட்டு வா. போ, நிறைய வேலை இருக்கலாம். தெரியுமா வாத்தா? அண்ணா, 3 பெருச்சாலி பம்மி பம்மி மூஞ்ச மூடிட்டு போகுது. என்ன உனக்கு தெரியல? அக்கா, இங்க பக்கத்துல பெருச்சாலி எதுவும் போகுதாக்கா?
அதுலயும் 3ல 2 ஆம்பளை பெருச்சாலி 1 பொம்பளை பெருச்சாலின்னு. அக்கா அவன் நம்மளத்தான் சொல்லுதா தேவையில்லாம வாயை குடுத்துறாத கனி. அதே அவசரம் அதே சட்டை ஆறா இருக்க. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ஊரை விட்டு ஓடி போனவங்களா இருக்குமோ? அதான் முகத்தை காட்ட வெக்கப்படுறாங்க போல. எவன்ல கடன் வாங்கினது? ஆறு கடன் வாங்கினது? நான் ஒண்ணும் அப்படி மானம் கெட்டவெல்லாம் கிடையாது. அடடடா என் மாமனாரா? பாரு தங்கச்சி புருஷன் வெளியில தலை காட்ட முடியாம தலையில துண்ட போட்டுக்கிட்டே ஓடி போவாக்காரு. ஆறுல ஓடுதாங்க. அது ஏதோ வெயில் அதிகமா அடிக்குது, அதான் தலையில துண்ட போட்டு போகுது. வெயில் அதிகமா இருந்தா தலையில துண்டு போடுவாவ. மூஞ்சைய முட்டு போதியா? தலை காட்ட முடியாதுல்ல, அதான் மூஞ்ச முடிட்டு போறான். இருந்தாலும் மாமனார உமக்கு நான் நன்றி சொல்லுதேன். நன்றியா? எதுக்கு எனக்கு நன்றி? ஓஹோ, நான் அருமை பெருமையா வளர்த்த பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துட்டேனே அதுக்கா? ஐயோ, இவர் அருமை பெருமையா வளர்த்துட்டாலும் அதுக்கு இல்ல மாமனாரே, நாங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு, என் தங்கச்சி புருஷன் அறிவழகன் ஜெயில இருந்து விடுதலை ஆனதுக்கு, உண்மையான குற்றவாளிய கைது பண்ணதுக்கு காரணமே நீர் தானே. அதுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி மறப்பது நன்று இல்லையா? அதனாலதான் உடனே நன்றி சொல்லுது. என்னிலே சொல்லுது, நான் காரணமா? ஆமா மாமனாரே, நாங்க கரெக்டா தப்பான கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு ரெடி பண்ணிருந்தேன். அத நாரதர் மாதிரி கொண்டு போய் குடுத்தீர் பாத்தீங்களா? எவ்வளவு தந்திரவனுக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டான நேரத்துக்கு கோர்ட்லயும் வந்து ஆஜராகி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன பத்தியா? அது எப்படி பெரிய காரியம். அது மட்டும் இல்லாம உனக்காக ரெடி பண்ண முருகர் சிலைய எப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்த்தீரு. இப்படி எம்பிட்டெல்லாம் வேலை பார்த்து இந்த கேஸை எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்கிறீரு. உனக்கு நன்றி சொல்லனா எப்படி?